Hi friends, welcome to Recipes in my home. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான பொடி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாறை மீன் இது போல் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன். புளிக்கரைசல் ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு எடுத்து இது போல் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் அரைச்சதை சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் நான் வீட்டிலையே ரெடி பண்ணது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதிலே மல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு, மஞ்சள் எல்லாமே கலந்து அரைச்சது. அதனால் தனியாக நான் போட மாட்டேன். ஜீரகம், மிளகுலாம் இதிலே சேர்ந்துருக்கு. கருவேப்பிலை அலசிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் 4-5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். வெயிட் பண்ணலாம். நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் தட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக மாறுற அளவுக்கு வெங்காயத்தை வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலந்து வச்சுருக்கிற புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணலைங்கன்னா பொடி மீன்கிறதால தேங்காய் போட வேண்டியதில்லை. அலசி ஊற்றிருக்கேன் தண்ணி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. நான் செஞ்ச இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்ருங்க. மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சா போதும். நமக்கு மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிட்டேன். நமக்கு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. பொடி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியான குழம்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.